ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். கார போண்டா மாதிரியே சாப்பிட்றதுக்கு உள்ளே வந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை அப்பத்தோட ரெடி பண்ணி நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணி இந்த கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணலாம். கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அப்பத்துக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப் பச்சரிசினா 2 கப் அளவுக்கு வெல்லம், துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பாகு காய்ச்சிடலாம். 2 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நான் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணலை. இப்போ இதில் 2 கப்புக்கு 1/4 கப் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். தண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். இதுக்கப்புறமா நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை நிறுத்திடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வர தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம இருக்கிற தேங்காவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்பத்தோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை எடுத்து வச்சாலும் ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு கப்புக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 1 மணி நேரமாக நல்லா ஊறின அரிசியை தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வாட்டரை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் அரிசி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம நைஸாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட வந்து நான் வந்து 3 வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் பழம் தான். 2 கப்புக்கு 3 வாழைப்பழம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் பழமாக இருந்தால் ஒரு பழம் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதியை நம்ம கடைசியாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நைஸாக வந்து அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. பழமும் வெள்ளைப்பாகும் மட்டும்தான் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சு அதே கப்பில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க வெள்ளைப்பாகையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். 2 கப்பு துருவின வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்பத்தில் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம அன்றைக்கே ரெடி பண்ணி அன்றைக்கே வந்து ஷேர் பண்ணி எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிட்றலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இது 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ரவை சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. ரவையெல்லாம் ஊறி நல்லா திக்காக வந்துடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச தேங்காயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வேணும்னா ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அப்பத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழிக்கரண்டி இருந்தால் ஒரு கரண்டி எடுத்து நம்ம உள்ளே விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்பம் வந்து தானாக வந்து ரெடியாகி எலும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
அப்பத்தை ஊற்றின உடனே வந்து நம்ம திருப்பி போட்டோன்னா திருப்பி போட வராது. நல்லா மேலே எலும்புனதுக்கப்புறமா திருப்பி போட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு திருப்புறதுக்கு வரும். இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா அப்பத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். 2 கப் அளவுக்கு எடுத்த பச்சரிசிக்கு எனக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு அப்பம் கிடச்சிருக்கு. இந்த கார்த்திகை அப்பம் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.